ஸ்டூடெண்ட் 12th ஃபிசிக்ஸில் நம்ம வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து இந்த கெப்பாசிட்டர் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் டிவைஸ், கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிறதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அதை பற்றி பார்த்தோம். இந்த கெப்பாசிட்டன்ஸ் நம்ம ஒரு இமேஜின் பண்ணுறக்காண்டி நம்ம அந்த அனிமேஷனை யூஸ் பண்ணோம், கரெக்டாக சிமுலேஷனை யூஸ் பண்ணோம். அதில் பிளேட்டை பார்த்தோம், பேட்டரியை கொடுத்தோம். ஸோ பேட்டரி இன்க்ரீஸ் பண்ணோம், டிக்ரீஸ் பண்ணோம், கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணோம், இங்கே டிக்ரீஸ் பண்ணோம், சார்ஜஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆனிச்சு, டிக்ரீஸ் ஆனிச்சு, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்டா கெப்பாசிட்டன்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் எப்சிலான் நாட் ஏ பை டி. ஸோ ஏரியா ஆஃப் த பிளேட், டி செப்பரேஷன் பிட்வீன் த பிளேட், இதெல்லாம் வச்சு நம்ம பார்த்தோம். அதை நான் இன்க்ரீஸ் பண்ணா டிக்ரீஸ் பண்ணா எல்லாம் பண்ணேன். சப்போஸ் நீங்க அந்த கிளாஸை நீங்க பார்க்கலாம்னா திருப்பி பாருங்க, அது நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும் உங்களுக்கு. கெப்பாசிட்டன்ஸ் என்ன, அது எப்படிலாம் என்ன மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் அதை வந்து மாத்துது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் எனர்ஜி ஸ்டோர்டு பார்த்தோம். யூசி கோட்டு ஹாஃப் சிவி ஸ்கொயர், அதையும் நம்ம பண்ணி பார்த்தோம். சியை கூட்டினா எனர்ஜி எப்படி ஆகுது, விஏ கூட்டினா எனர்ஜி எப்படி ஆகுது, டிகிரிஸ் ஆகுதா இன்க்ரீஸ் ஆகுதா, எல்லாம் பார்த்தோம். ஓகே. ஸோ இன்னைக்கு நான் வந்து இன்னொரு டாபிக், கண்டினியூவான டாபிக் இருக்குன்னு சொன்னேன். இதுதான், இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். எஃபெக்ட் ஆஃப் டைஎலக்ட்ரிக் இன் கெப்பாசிட்டர்ஸ். அதாவது கெப்பாசிட்டர்ஸ் நமக்கு தெரியும், பட் இந்த டைஎலக்ட்ரிக்க இன்சர்ட் பண்ணா, டைஎலக்ட்ரிக்னா இன்சுலேட்டர் இஸ் நத்திங் பட், உங்களுக்கு தெரியும் இன்சுலேட்டர் சொல்லிட்டோம் அப்படிதானே. இப்படி இன்சர்ட் பண்ணா இந்த கெப்பாசிட்டன்ஸ் சரி, பிளேட் சார்ஜ் அண்ட் ஸ்டோர்டு எனர்ஜி, இதுலலாம் என்ன மாதிரி சேஞ்சஸ் நடக்கு அப்படிங்கிறதான் நாம இந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ பாருங்க, நான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்கு அந்த சிமுலேஷன் காமிக்கிறேன். இப்படி இருக்கு, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இந்த பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுதான். எது இருக்கு நம்மளுக்கு, ஒரு கெப்பாசிட்டர்ஸ் பிளேட் இருக்கு பாருங்க, இருக்கா, பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் நீங்க இப்போ வச்சுக்கக்கூடிய அந்த லைக் டைஎலக்ட்ரிக். இது எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம், சைடில் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் சூஸ் டெஃப்லான், பேப்பர், எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம், கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன சார் வித்தியாசம்னா, அதோடைய டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் தான் வித்தியாசம். அதாவது ஒவ்வொரு டைஎலக்ட்ரிக்கும் ஒரு டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் உண்டு. ஆல்ரெடி யூ நோ தட், அப்படித்தானே. ஸோ இந்த டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்து கஸ்டம் எடுக்கிறோம், இல்லைனா ஒரு டெஃப்லான் எடுக்கிறோன்னா, முக்கியமாக இப்போ டெஃப்லான் எடுத்தால் 2.1, பேப்பர் எடுத்தால் 3.5, அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து கஸ்டம் மெட்டீரியல் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து மேக்ஸிமம் 5 அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்கு. ஓகே, ரைட். இப்போ இதை நான் என்ன பண்ண போறேன் பார்த்தீங்கன்னா, கெப்பாசிட்டன்ஸ் ஆல்ரெடி அது கெப்பாசிட்டர் ஃபுல்லாக தான் இருக்கும்னு நான் சொன்னேன். ஏன்னா அந்த பிளேட்டோடைய ஏரியா அண்ட் அந்த டிஸ்டன்ஸ்க்கு ஏற்றாப்புல அப்படி இருக்கும், கரெக்டா. அதனால அப்படி இருந்து பிளேட் சார்ஜ், ஸ்டோர்டு எனர்ஜி, இதை நான் மூணுத்தையும் இப்படி எடுக்கிறேன். இப்போ ஜஸ்ட் இந்த டைஎலக்ட்ரிக்க அந்த பிட்வீன் த பிளேட்ஸ்ல நான் இன்சர்ட் பண்றேன். என்ன நடக்குது அப்படின்னு மட்டும் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. ஓகே, இப்போ ரிமூவ் பண்றேன். ஒரே ஒருல மட்டும் கெப்பாசிட்டி மட்டும் சேஞ்ச் இருக்கு சார், ரைட்டா, ரைட். இப்போ இன்னும் அடுத்த ஸ்டெப், நான் பேட்டரியை இன்க்ரீஸ் பண்றேன். சரியா, இப்போ ஸ்டோரேஜ் எனர்ஜி, பிளேட் சார்ஜ்லாம் கொஞ்சம் கூடி இருக்கு, ரைட். இப்போ ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் பேட்டரி 0 வோல்ட் தான் வச்சேன். நீங்க பாத்தீங்க என்ன சேஞ்ச் ஆகுது, என்ன டிகிரிஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க. நெக்ஸ்ட் இப்போ பேட்டரியை ஒரு 1.5 2 வோல்ட்னு ஏதோ ஒரு சம்திங் வச்சு நம்ம நேற்றே பார்த்த மாதிரி வோல்ட் மீட்டர் செக் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்றேன், என்ன நடக்குன்னு மட்டும் பாருங்களேன். உங்களால அழகா பார்க்க முடியும். ஆமா சார், பிளேட் சார்ஜஸ்ல ஸ்டோர்டு எனர்ஜில சேஞ்சஸ் நடக்கு, அதாவது இன்க்ரீஸ் நடக்கு. குட். இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க, பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை இன்சர்ட் பண்றேன். கெப்பாசிட்டன்ஸ்ல ஸ்டோர்டு எனர்ஜி நீங்க யூ கேன் சி வேரியேஷன், பட் பிளேட் சார்ஜ்ல எந்தவித வேரியேஷன் இல்லை. இது எல்லாமே இப்படி இருக்கு. பட் இப்போ நமக்கு இந்த டாபிக் உள்ள போறதுனால இது அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கஷ்டம். ஏதோ ஒன்று குறையுது, ஏதோ ஒன்று கூடுது அப்படிங்கிறது சும்மா ஒரு பாயிண்ட் மாதிரி இல்லை. நம்ம படிக்கும் போது இது புரியும், படிச்சதுக்கப்புறம் திருப்பி இதை நம்ம திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். பட் ஒரு இன்ட்ரடக்ஷன்லாம் உங்களுக்கு தெரியுது. ஆமா சார், நீங்க டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணும் போது கண்டிப்பா வேரியேஷன்ஸ் இருக்கா, இருக்கு சார். பட் அந்த வேரியேஷன் ஏன் வந்தது சார், அதை தான் நாம
இதுல நம்ம நம்மளுடைய லெசன்ல பார்க்க போறோம். கிளியரா? இப்போ உங்களுக்கு ஒரு என்ன படிக்க போறோம்னு தெரிஞ்சு போச்சா? ஸோ நம்மளுக்கு தெரியும் கெப்பாசிட்டர்னாலே ரெண்டு பேரலான பிளேட் அந்த அந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா எதர் எம்டியா இருக்கலாம், இல்லைன்னா ஏர் ஃபில்லா இருக்கலாம். ஆனா நீங்க ஒரு டை எலக்ட்ரிக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மைக்கா, டெஃப்லான், பேப்பர், கிளாஸ், இதெல்லாம் நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்க அப்படி பண்ணும்போது கண்டிப்பா என்ன நடந்திருக்கும், அந்த கெப்பாசிட்டன்ஸ் தான் வேரியேஷன் நடக்கு. சரியா? அப்போ நீங்க இன்சர்ட் பண்றீங்க. பட் அது ரெண்டு வேவ்ல நம்ம பண்ண போறோம். ஒன்னும் பாத்தீங்கன்னா when the capacitor is disconnected from battery. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அப்படிதானே சார்? எனக்கு நீங்க இதை காமிச்சது புரிஞ்சுது சார். கெப்பாசிட்டர், இதுல நீங்க பேட்டரி கனெக்ட் பண்ணீங்க சார். இந்த பேட்டரி இப்ப டிஸ்கனெக்ட் பண்ணீங்க சார். ரைட், குட். இதான் கேஸ். இந்த கேஸ்ல என்னென்ன நடக்குன்னு பார்க்கலாமா? அதுக்கப்புறம் நம்ம சிமுலேஷன் பார்க்கலாம். ஏற்கனவே உங்கள்கிட்ட ஓவராலா சொன்னதை இப்போ நான் வந்து இந்த ஒரு டாபிக்கை பார்த்துட்டு அங்க போறேன். இப்போ இந்த கெப்பாசிட்டர் பிளேட்டுக்கு ஏரியா இருக்கும். ஆல்ரெடி யூ நோ தட். ஒரு செப்பரேஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் இருக்கும். அதுவும் உங்களுக்கு தெரியும். கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ்டு ஆகுது பேட்டரியால. ம், சரியா? அந்த பேட்டரியோடைய வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா வி நாட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வி நாட் அப்படிங்கிற வோல்டேஜ் இருக்கக்கூடிய பேட்டரியால அந்த கெப்பாசிட்டர் ஸ்டோர் ஆகுது. அப்போ அந்த கெப்பாசிட்டர்ல சார்ஜ் ஸ்டோர் ஆகும். எஸ், கரெக்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் தானே? ஏன்னா இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்ல, இப்படி பார்த்தோம்ல, வோல்டேஜ், சார்ஜ் எல்லாமே இருக்கு. அப்ப இந்த ரெண்டு இருந்ததுன்னா சார்ஜ் இருக்கும். ஸோ சார்ஜ் கியூ நாட் அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகுது. கிளியர்? ஆனா இப்ப நம்ம வந்து இன்னும் டயலெக்ட்ரிக் நம்ம சொல்லல. இது வந்து ஒரு இனிஷியல் செட்டப்ல சொல்றோம். ஓகே, இப்படி இருக்க கெப்பாசிட்டர் சார்ஜ் பண்ணோம். ஓகே, ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்கனெக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு வந்து கெப்பாசிட்டர்ல இருந்து அந்த பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். சரியா? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, பொதுவா நம்ம பேட்டரி வைக்கும் போது உங்களுக்கு அந்த நான் இப்போ காமிச்ச அந்த கிரீன் கலர் பாக்ஸ், நீங்க ஏன்னா அந்த மாதிரி செட்டப் பண்ணாலே கெப்பாசிட்டன்ஸ் ஏறி இருக்கும், சார்ஜும் ஸ்டோர் ஆயிருக்கும். சரியா? அதனால தான் இந்த லைன்லாம் சொல்றாங்க. ஓகே. இப்போ டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணல, நீங்க கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் பாக்குறீங்கன்னா சி நாட். ஏன்னா இனிஷியலா ஒரு கண்டிஷனுக்கான நம்ம சி நாட் வச்சிருக்கோம். ஜென்ரலா நம்ம சிசி கோட்டு கியூ பை வின்னு சொல்றோம். அதே தான் கியூ நாட் பை வி நாட் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். இது வரைக்கும் கிளியர் ஆயிட்டா? கியூ நாட் பை வி நாட். இது என்ன அர்த்தம்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பேட்டரி கனெக்ட் ஆயிருக்கு. பேட்டரி கனெக்ட் ஆனதுனால தான் சார்ஜ் நம்மளுக்கு அக்ளிமெண்ட் ஆகும். பேட்டரி கனெக்ட் ஆகலன்னா சார்ஜ் எல்லாம் அக்ளிமெண்ட் ஆகாது. இந்த ஃபர்ஸ்ட் இதுல நம்ம அதெல்லாம் பண்ணணும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பேட்டரியை ரிமூவ் பண்றோம். தென் யூ கேன் ரிமூவ் த பேட்டரி. இப்போ புரிஞ்ச? பேட்டரினா பிடினால இருக்கிறேன். ஒவ்வொரு கேஸா படிக்கணும்பா. பேப்பர்ல கூட நீங்க அப்படி எழுதி வச்சுக்கலாம். இல்ல ஒரு நோட்டு, பிசிக்ஸ் நோட்டை நீங்க இந்த மாதிரி பாயிண்ட் பாயிண்டா எழுதிக்கலாம். இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப்பு, இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இப்போ பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்றீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் between the plates. இது வரைக்கும் கிளியர் ஆயிட்டா? ஓகே. ஃபர்ஸ்ட் பேட்டரி இருந்துச்சு, அந்த கெப்பாசிட்டன்ஸ் நம்மளுக்கு வந்துச்சு, சார்ஜ் அக்குமுலேட் ஆனிச்சு. ஏன்னா பேட்டரினால வோல்டேஜ் கொடுப்பீங்க. அந்த அந்த வோல்டேஜை நான் வி நாட் எடுத்தேன். அப்புறம் நான் வந்து அந்த பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்றேன். அதனால நம்ம புக்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டரியை போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைஎலக்ட்ரிக் அமைச்சிருப்பாங்க பாருங்க.
பேட்டரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணிப்பாங்க. அவ்வளோதான். வழக்கமெல்லாம் இ நாட்டு டி இதெல்லாம் தெரியும். ஏன்னா டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணதுக்கு முன்னாடி எல்லாமே இ நாட்டு பி நாட்டு இந்த மாதிரிலாம் வச்சுக்கணும். ஸோ த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டைஎலக்ட்ரிக் between the plates will decrease the electric field. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? நீங்க டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது? எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிக்ரீஸ் ஆகுது. எக்ஸ்பெரிமெண்டலி இட் இஸ் ஃபவுண்ட் தட் இந்த மாடிஃபைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது ஆரம்பத்துல நீங்க பேட்டரி மட்டும் கனெக்ட் பண்ணும் போது இருந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு நீங்க நான் சொன்னேன் ஈக்கும் விக்கும் ரிலேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அது போட்டீங்கன்னா வரும் இ நாட்னு இருக்கும். இப்போ நீங்க டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணிருக்கீங்க, அப்போ அந்த மீடியம் சேஞ்ச் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒரு வேக்கும் ஆர் ஏர்ல இருந்துச்சு, பட் இப்போ வந்து ஒரு டைஎலக்ட்ரிக். அப்போ ரிலேட்டிவ் பெர்மிபிலிட்டி போடுவீங்கல்ல, இ எப்சலான் ஆர் சொல்லிட்டு, அதனால அந்த இ வந்து நம்ம போட்டிருக்கோம். இந்த இ தான் அடுத்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இ நாட் அப்படிங்கிறது electric field inside the capacitor when there is no electric dielectric. Epsilon r அப்படிங்கிறது I told you that is relative permittivity of the dielectric. ஒவ்வொரு dielectricக்கும் ஒவ்வொன்று இருக்கும், எப்சலான் இருக்கும். பட் அந்த ஸ்பேஸ் கூட கம்பேர் பண்றாங்கன்னா ரிலேட்டிவ் வருது. சிம்பிளி நோன் அஸ் அ டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். அதுதான் நம்ம சொன்னோம் டைஎலக்ட்ரிக். இப்போ நம்ம 5 1 2.1 சொன்னோம், அதெல்லாம் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஒவ்வொன்றுக்கு இருக்கும். ஒன்றை விட அதிகமா இருக்கும்போது நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஒண்ணுங்கிறது வேக்கும் வரும். கண்டிப்பா இது வந்து டெஃப்லானோ பேப்பரானோ ஒன்றை விட அதிகமா இருக்கும். எப்சலானார் ஒன்றை விட அதிகமானா இதை இதை இந்த நம்பரால ஒன்றை விட அதிகமான நம்பரால் டிவைட் பண்ணி பாருங்க, இது என்ன இருக்கும்? இ கம்மியா தானே இருக்கும். கரெக்டா? இ கம்மியா இருக்கும், இ நாட்டு கம்மியா இருக்கும், இ நாட்டு அதிகமா இருக்கும். இத இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட நம்ம பார்க்க போறோம், ஒவ்வொன்றா பார்ப்போம். ம் இப்போ நான் பேட்டரியை வந்து கெப்பாசிட்டன்ஸ் பிளேட் சார்ஜ் ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும். பேட்டரியை வந்து ஆன் பண்றேன். ஆன் பண்றேன், உங்களுக்கு பிளேட் சார்ஜ் கூடும். ஸோ அதனால நம்ம கியூ நாட் போட்டோம். கெப்பாசிட்டன்ஸை பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஓகே, ஏன்னா அதோட டிஸ்டன்ஸ் அதனால அது அப்படியே தான் இருக்கும். ஓகே, ரெண்டு வோல்டேஜ் நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அந்த வோல்டேஜை கூட நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம், எவ்வளோ எவ்வளோ நம்ம இப்போ கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 1 வோல்ட். ஸோ நம்ம ரவுண்டா எதாவது எடுக்கலாம். ஓகே, ஓகே, ஏதோ ஒன்று பக்கத்தில். ஓகே, 1.031 வச்சுக்கோங்க, எடுத்துட்டீங்க. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் நான் பார்க்க போறேன். இந்த பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கு. இந்த பாருங்க, ரொம்ப டென்சரா தான் இருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிருங்க. பண்ணிட்டேன் சார். இதுக்கப்புறம் நீங்க இப்போ வோல்ட் காமிக்காது, ஏன்னா நம்ம தான் பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். ஆனால் சார்ஜ் ஏறி இருக்கும். சார்ஜ் அதுக்கப்புறம் அது வந்து மெதுவாக தான் டிஸ்சார்ஜ் ஆகும். நம்ம அப்படிதானே பண்ணுவோம். செல்ஃபோன்லாம் சார்ஜ் போடுதுங்க, நம்ம போடுறோம், ஒயரை கனெக்ட் பண்றோம், சார்ஜ் ஏறுது, அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணி நம்ம யூஸ் பண்றோம்ல, அதே தான். ஓகே, சார்ஜ் இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை பார்த்தீங்களா? நான் டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ண போறேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கணும் சார்? நீங்க டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணா எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து டிகிரீஸ் ஆகணும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிகிரீஸ் ஆகாத நான் அந்த லைன்ஸ் வச்சு பார்க்கலாம். லைன்ஸ் ரொம்ப கம்மியான ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். பார்க்குமா? பாருங்க, ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு குறைஞ்சிருச்சு நீங்க டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணும்போது. இது கிளியர் ஆயிட்டா? ஓகே, ஓகே, குட். இது அப்படியே வச்சுக்கிடுவோம். நம்ம அடுத்த அடுத்த ஸ்டெப் போவோம். இது உங்களுக்கு கிளியர் ஆயிட்டு, ஃபர்ஸ்ட் இது கிளியர் ஆயிட்டு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு விக்கும் ஈக்கும் உண்டான ரிலேஷன் தெரியும். வி சிக்கோட்டு இ டாட் டி அப்படின்னு தெரியும். இந்த விங்கிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் அப்படின்னு தெரியும். இதுவும் உங்களுக்கு குறையுது, வியும் உங்களுக்கு குறையுது. பட் அட் த சேம் டைம் சார்ஜ் கியூ நாட் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்டா தான் இருக்கு. அது வந்து மாறவே இல்லை. ஏன்னா நீங்க பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டீங்கனால, அதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்கனால அது அப்படியே ரிமைன் கான்ஸ்டண்டா என்ன ஏறுனதோ அது அப்படியே இருக்கு. வி மட்டும் டிக்ரீஸ் ஆகுது.
இதை ரெண்டு நம்ம செக் பண்ணலாம் ஒரு நிமிஷம். இந்த வி இஸ் ஈக்குவல் டு இ டாட் டில அதுக்கப்புறம் இப்போ இ அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோம்னா இ நாட் அதை போடுறோம். ஏன்னா இக்கு பதிலாக அப்படி போடலாம். இ நாட் பை எப்சிலான் ஆர் இன்டு டி. இ நாட் இன்டு டி வி தானே இப்போ, ஏன்னா இ டாட் டினா வி, அப்போ இ நாட் இன்டு டினா வி நாட் போட்டுக்கலாம். வி நாட் பை எப்சிலான் ஆர் வி. ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ எப்சிலான் ஆர் பார்த்தீங்கன்னா ஒன்றை விட அதிகம்னு சொல்லியாச்சு. அப்போ ஒன்றை விட அதிகம்னா வழக்கம் போல வி நாட்டை டிவைட், நீங்கள் ஒன்றை விட அதிகமான நம்பரால் டிவைட் பண்ணும்போது கம்மியாக இதுதான் இருக்கும். ஸோ வி லெஸ் தென் வி நாட். அப்போ வியும் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் இந்த விட இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாக இருக்கு. கரெக்டா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதை நம்ம செக் பண்ண போறோம், இதை செக் பண்ண போறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கெப்பாசிட்டன்ஸ் பார்க்க போறோம். ஆல்ரெடி வி நோ தட் கியூ இஸ் ஈக்குவல் டு சிவி. கியூ பை வி தான் சி. அப்போ சியும் வியும் பார்த்தீங்கன்னா ஒன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு. இங்க நம்ம வி டிகிரீஸ் ஆயிட்டுன்னு சொன்னோம், அப்போ சி இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் கிளியர் ஆயிட்டா? அப்போ நியூ கெப்பாசிட்டன்ஸ் நம்ம இதுல சொல்லும் போது பாத்தீங்கன்னா அது இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, இப்போ நம்ம ஃபார்முலா படி இதை பார்க்கும்போது சார்ஜ் கான்ஸ்டன்ட், அது அப்படியே கியூ அந்த கியூ நாட்டை போட்டுக்கலாம். வி இப்படி இருக்கு ஈக்குவல் டு சி. சரியா? இப்படி போடும். விக்கு பதிலாக நம்ம என்ன போடுவோம் பார்த்தீங்கன்னா வி நாட் பை எப்சிலான் ஆர். அப்போ அடுத்த ஸ்டெப்ல இப்படி போடுறோம். எப்சிலான் ஆர் நான் மேலே கொண்டு வந்துடுறேன், இப்படி கொண்டு வந்துடுறேன். கியூ நாட் பை வி நாட்டு உங்களுக்கு வழக்கம் போல என்னது சி நாட்டு இப்படி வரும். அப்போ எப்சிலான் ஆர் சி நாட்டை மல்டி பண்ணா சி கிடைச்சிடும். அப்போ இதுல எது அதிகம்? சி நாட்டு கம்மி, சி அதிகம். ஏன்னா எப்சிலான் ஆர் ஒன்னோட அதிகம். அப்போ ரெண்டுன்னு போட்டீங்கன்னா சி நாட்டை ரெண்டு மட்டும் ரெண்டால மல்டி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2C கிடைக்கும். அப்போ அது அதிகம் தானே. இது கிளியர் ஆயிட்டா? இட் இஸ் கிளியர். இதுக்கப்புறம் சார்ஜ் இருக்கு. இதை பார்த்துட்டு இதை நம்ம சிமுலேஷன்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் சார்ஜுக்கு போகலாம். இப்போ அதே ஸ்டெப்ல வச்சிருக்கேன். ஓகே ரைட். இப்போ வி நீங்க வந்து வி கூட இ டாட் டி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கனெக்டட் பேட்டரியில் இருக்கும்போது ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கு, சம்திங் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்படிதானே? நீங்க டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்றீங்க. ஓகே, டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் நான் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து காமிக்கேன். ஸோ ஏற்கனவே நம்ம 1.031 வச்சிருந்தோம், அந்த டெர்மினலாம் கரெக்டாக வச்சேன். அதனால 1.031 இருந்துச்சு, அது அப்படியே இருக்கு. பட் நீங்க டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணும்போது நீங்க வோல்டேஜ் மட்டும் நல்லா செக் பண்ணுங்க, கண்டிப்பா டிகிரீஸ் ஆகணும். ஆகுது பாருங்க. கரெக்டா? டிகிரீஸ் ஆயிடுச்சு. எஸ். அப்போ டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணா ப்ரீவியஸை விட டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணாம இருக்க வோல்டேஜை விட இப்போ கம்மியாயிட்டு. இது ஒன்று கிளியர் ஆயிட்டா? கரெக்ட். அதுக்கப்புறம் பிளேட் சார்ஜை பார்க்க போறீங்க. இதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். பிளேட் சார்ஜ் எப்படி சார் இருக்கணும்? கான்ஸ்டண்டா இருக்கணும். பார்ப்போமா? 0.91 தான், அப்படியே தான் இருக்கும், மாறவே மாறாது. பாருங்க. எஸ் சார், எனக்கு அது புரிஞ்சு சார். ரைட். கெப்பாசிட்டி எடுங்க. கெப்பாசிட்டி என்ன நடக்கணும்? இன்க்ரீஸ் ஆகணும் சார். நீங்க டயலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகணும் சார். பாப்போமா? இனிஷியலா அந்த டிஸ்டன்ஸ் செப்பரேஷன்ல 0.89 இருக்கு. ஓகே, நான் இன்சர்ட் பண்றேன், என்ன நடக்கும் மட்டும் பாருங்க. இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. 2.5, 2.7, 2.9, 3, 4 அப்படின்னு போயிட்டு அப்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்ப இதெல்லாம் நம்ம இதுல செக் பண்ணிட்டோம். இப்போ கிளியரா புரியுதா? இஸ் இட் கிளியர்? ஓகே, குட். இப்போ நம்ம அடுத்த பார்க்க போறது பாத்தீங்கன்னா இதுலயே தான் இன்னும் அந்த பேட்டரி கனெக்டட் போல இதுலயே இன்னொன்னு இருக்கு. என்னது? எனர்ஜி ஸ்டோர்டு இருக்கு. ஸோ அதை பார்க்க போறோம். ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம் சி அப்படின்னா எப்சிலான் ஏ தெரியும். ஆனா இப்போ நீங்க வந்து டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணிருக்கனால அந்த பெர்மியபிலிட்டி, ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி அதுவும் நம்ம சேர்க்கணும். அதை நம்ம அப்படி போடுறோம். ஏன்னா எப்சிலான் ஆரும் எப்சிலான் நாட்டும் பார்த்தீங்கன்னா எப்சிலான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பேசிக்கான, அதனால அதை நம்ம ரொம்ப சொல்லலை. ஸோ இப்படி போடும் சீட்ஸ் கூட்டி எப்சிலான் ஏ பை டி. பிகாஸ் யூ நோ தட் எப்சிலானுங்கிறது இப்படி தெரியும். ஏன்னா ரிலேட்டிவ்னா இதுக்கும் வேக்குமுக்கும் உண்டான, ஏன்னா இது வேக்கும், இது வந்து மீடியம், அதுக்கு உண்டான ரிலேட்டிவ் தான் எப்சிலான். ஆல்ரெடி யூ நோ தட், இது போட்டிருக்கேன் பெர்மிட்டிவிட்டி. ஓகே, இது வந்து இப்படி இருக்கு. சி இஸ் கோட்டு எப்சிலான் ஏ பை டி. அந்த மீடியத்தோடைய எப்சிலானுக்கு ஏத்தாப்புல
சி இருக்க போகுது. அதனால நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆனுச்சு. ஏன்னா வேக்கம்னா தான் ஒன்று, மற்றதுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகம். அதனால நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆனுச்சு. இது கிளியர் ஆயிடுச்சு. இப்போ எனர்ஜி ஸ்டோர் பார்க்க போறோம். எனர்ஜி ஆல்ரெடி யூ நோ தட் யூ நம்ம போன கிளாஸ் கண்டுபிடிச்சதான். யூ சிக்கோ டு ஹாஃப் சிவி ஸ்கொயர். வந்த இப்போ கிளாஸ் உள்ள வந்த கூட சொன்னேன். இது நம்ம இனிஷியல் கண்டிஷன்ல யூ நாட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து சி நாட்டு வி நாட்டு அப்படின்னு வச்சுக்கலாம். ம், ஓகே. இந்த எனர்ஜி ஸ்டோர்டு வந்து கெப்பாசிட்டில பிஃபோர் த இன்சஸ் ஆஃப் டயட்ரிக். அப்போ இதுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு. 1/2 இது நம்ம போடலாம்ல, கியூ நாட் பை சி நாட் ஸ்கொயர். அதுவும் போடலாம். ஏன்னா இப்போ சி நாட்டுக்கு பதிலாக நீங்க என்ன போடுங்க, கியூ நாட் பை வி நாட் அப்படின்னு போடுங்க. அதை கூட நீங்க போடலாம். இல்லை விக்கு பதிலாக கியூ பை சி போடலாம். எப்படினாலும் போடலாம். எப்படி போட்டாலும் இப்படி தான் வரப்போகுது. ஹாஃப் சிவி ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா உண்டு. அதே மாதிரி ஹாஃப் 1/2 ஹாஃப், அதான் 1/2 கியூ ஸ்கொயர் பை சி அப்படின்னு வந்து. ஸோ இதெல்லாம் கிளியர் ஆயிட்டு இப்படி போட்டேன். இப்போ நீங்க டயலட்டிக் இன்சர்ட் பண்ணிட்டீங்க. இது பிஃபோர். ஸோ நான் வந்து பிஃபோர்னு எழுதுறேன். பிஃபோர், பிஃபோர்னாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆஃப்டர் எழுத போறேன். ஆஃப்டர் இன்சர்ஷன் ஆஃப் டயலட்ரிக். இப்போ டயலட்ரிக்கை இன்சர்ட் பண்ண உடனே சார்ஜ் கான்ஸ்டன்ட் தான். கியூ கியூ நாட் வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஆனால் கெப்பாசிட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆனிச்சு. யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன நடக்கும் இந்த இடத்துல? இதை நம்ம வந்து இதையும் போடலாம், இதையும் போடலாம். அது பிரச்சனை இல்லை. நம்ம புக்கில் இது போடுறோம்னால அது போடுறோம் சார். வோல்டேஜும் நான் வந்து பார்த்தேன் சார், டிகிரிஸ் ஆனிச்சு சார். நீங்க அதையும் போடலாம். கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் அதையும் போடலாம். இங்க இதை வச்சு போடுறோம். கியூ நாட் வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அதனால கியூ நாட் அப்படியே போட்டிருக்காங்க. ஆனா சி நாட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அடுத்தானே அது எப்படி இன்க்ரீஸ் ஆனிச்சு? சியா இன்க்ரீஸ் ஆனிச்சு. சம்திங் வேல்யூ, அதாவது ஒன்னு C1 C2 அப்படின்னு வைப்போம்ல, அதே மாதிரி சி நாட் வச்சிருக்கோம். இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே, குட். இப்போ சிக்கு பதிலா நம்ம என்ன போடலாம்? இந்த 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 போர்ட்லயே பார்க்கலாமா? போர்ட்ல எங்கனே இருக்கு, நம்ம அழிச்சிட்டோமா? ஓகே. சிக்கு பதிலா எப்சலான் ஆர் சி நாட் அப்படின்னு போடுவோமா? இப்போதான் அது முந்தின ஸ்டெப்ல போட்டோம்னா அழிச்சேன். ஸோ 1/2 சிக்கு பதிலா எப்சலான் ஆர் சி நாட் போடலாம். கரெக்டா? ஓகே. இப்போ இந்த ஸ்டெப்ல இது எல்லாத்தையும் இதை தவிர எல்லாமே எனர்ஜி தான், யூ நாட் தான். நல்லா பாருங்க. 1/2 கியூ நாட் ஸ்கொயர் பை சி நாட். இந்த இருக்கு. ஆமா சார், யூ நாட் இருக்கு. ஒன்னே ஒன்று மட்டும் கூடி இருக்கு. ஒன்னே ஒரு டேம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அதுதான் எப்சிலான் ஆர். ஸோ யூ சீக்வல் டு யூ நாட் பை எப்சிலான் ஆர். அப்ப இதுல எது அதிகமா இருக்கும், எது கம்மியா இருக்கும்? பார்த்தோன்னே தெரியும் சார். எப்சிலான் ஆர் ஒன்னோட அதிகம் சொன்னீங்க. அப்ப யூ நாட்டா நீங்க ஒன்னோட அதிகமான நம்பரால டிவைட் பண்ணும்போது அது கம்மியாகுது. அப்போ யூ வந்து கம்மி சார், யூ நாட் அதிகம் சார். எனர்ஜி ஸ்டோர்டு இந்த கெப்பாசிட்டர் பிஃபோர் த இன்சர்ஷன் ஆஃப் டயலக்ட்ரிக் அண்ட் ஆஃப்டர் த இன்சர்ஷன் ஆஃப் டயலக்ட்ரிக் பாக்குறீங்க. பிஃபோர் த இன்சர்ஷன் ஆஃப் டயலக்ட்ரிக் தான் ஸ்டோர் எனர்ஜி அதிகமா இருக்கு. ஆஃப்டர் த இன்சர்ஷன் ஆஃப் டயலக்ட்ரிக் வந்து பார்க்கும்போது அந்த ஸ்டோர் எனர்ஜி கம்மியா இருக்கு சார். தெர் இஸ் அ டிகிரீஸ் இன் எனர்ஜி. ஏன் எனர்ஜில டிகிரீஸ் ஆகணும் சார்? நம்ம அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்கணும். நம்மளே கேட்கணும். ஏன் டிகிரீஸ் ஆனிச்சு? ஒவ்வொன்றுக்கும் நம்ம பார்த்தோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால வி மாறுனுச்சு. எல்லாமே அதுதான். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏதோ பொத்தாம் போதும் யாருமே சொல்லலை. நம்ம பிசிக்ஸ்ல இப்படி சொல்லவே முடியாது. எதுவுமே ப்ரூவ் பண்ணாம, எதுக்குமே ஆதாரம் இல்லாம இப்படிதான் அது குறையும், இப்படிதான் கூடுன்னு சொல்ல முடியாது. வி குறையுது கூடுதுன்னா இ குறைஞ்சிருக்கு, அதை வச்சு நம்ம சொல்றோம். ஸோ வி குறையுதுன்னா அதுக்கு சிஓ கியூஓ இருக்கு அப்படிங்கிறத வச்சு சொல்றோம். கரெக்டா? ஓகே. அப்ப இங்கேயும் எனர்ஜி டிகிரீஸ் ஆகுது. ஏன் டிகிரீஸ் ஆகுதுன்னா, நீங்க டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்றீங்கல்ல, அப்போ இந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணுனா, ஆல்ரெடி அது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த எனர்ஜில சம் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுது. எதுக்கு? டு புல்லிங் த டைஎலக்ட்ரிக் இன்சைடு. அந்த டைஎலக்ட்ரிக்க அந்த பிளேட்டுக்குள்ள இழுக்க இழுத்து வைக்கிறதுக்காண்டி, ஒரு ஹோல்ட் ஆன் பண்றதுக்காண்டி, எப்படினாலும் நீங்க உங்களுக்கு புரியுமா, எப்படினாலும் நீங்க வச்சுக்கலாம். அப்படி பண்றதுக்காண்டி சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுது. இப்போ ஒரு பொருள் இப்படி இருக்கு. நீங்க இதை எடுக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு டன் சம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க். இந்த ஒர்க்கு தானே இதுல எனர்ஜியா போய் ஸ்டோர் ஆகும். நீங்க எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணலன்னா அந்த பேனா மேல வருமா? வராது. இதே தான் கான்செப்ட்.
இப்போ சிமுலேஷன் இதை ட்ரை பண்ணி பார்ப்போமா? செக் பண்ணி பார்ப்போம். ஓகே. இப்போ நம்ம கெப்பாசிட்டன்ஸ் பிளேட் சார்ஜ்லாம் எடுத்துலாம், ஓல்டு மீட்டர்லாம் எடுத்துலாம். எனக்கு வந்து ஸ்டோர்டு சார்ஜை மட்டும் நான் பார்க்க போறேன். ஏன்னா மற்ற எல்லாம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சது, சிவி கியூ எல்லாமே தெரிஞ்சது. நம்ம ஸ்டோர் சார்ஜ் மட்டும் பார்க்க போறேன். வழக்கம் போல டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ண பிறகு டைஎலக்ட்ரிக் எங்கே நான் வச்சிருக்கேன், அதை நான் இன்ஸ்டால் பண்ண போறேன். சரி, ஸ்டோர் நினைச்சு பார்க்க ஃபுல்லா இருக்கு சார். 4.70 இன்ட்டு 10⁻14 எனர்ஜினால ஜூல் இருக்கு. கரெக்ட். இப்போ டைஎலக்ட்ரிக் இன்ஸ்டால் பண்ண போறேன். ஸ்டோர் நினைச்சு என்ன ஆகணும்? குறையணுமா கூடணுமா? திருப்பி நம்ம யோசிப்போமே. நம்ம இப்பதான் சொன்னோம், இருந்தாலும் யோசிப்போமே. குறையணுமா கூடணுமா? சொல்லுங்க பாப்போம். எஸ், குறையணும். குறைஞ்சிருக்கு பாருங்க. எஸ். இப்போ கிளியர் ஆயிட்டா? எஸ் சார். எனர்ஜி லெஸ் ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் ஒரு சின்ன சின்ன ஒரு பாயிண்ட் 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 மாதிரி எழுதிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க புக்கை படிச்சு டோட்டலா ஓவராலா நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. படிக்கும்போது இந்த இந்த சிம்லிஸை பார்க்கும்போது ஆமா சார், நீங்க இன்செர்ட் எனர்ஜி லெஸ், வோல்டேஜ் லெஸ், கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ், கான சார்ஜ் கான்ஸ்டன்ட், இந்த மாதிரி டக்கு 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 டக்குன்னு எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ணுங்க, படிங்க. ஓகே, இது கிளியர் ஆயிட்டோமா? ஓகேப்பா. இப்போ நெக்ஸ்ட் கேஸுக்கு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் கேஸ், இப்போ இந்த கேஸ் நீங்க பார்த்தனால அது ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் கேஸ் என்னன்னா, பேட்டரியா நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ரிமைன்ஸ் கனெக்டட், ரிமைன்ஸ் கனெக்டட். இந்த டைம்ல நீங்க வந்து டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ண போறீங்க. இதுக்கு முன்னாடி டிஸ்கனெக்ட் பண்ணி பாத்தீங்க, டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ண போறீங்க. அவ்வளவுதான். அப்போ நான் வந்து பேட்டரிய கனெக்ட் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போறேன்னா, டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணி வச்சிருக்க போறேன். அப்ப என்னெல்லாம் மாறுது, என்னெல்லாம் கான்ஸ்டன்டா இருக்கு, என்னெல்லாம் டிகிரிஸ் ஆகுதுன்னு பார்க்கலாமா? அதை அப்புறம் நம்ம சிமுலேஷன்ல செக் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா, நீங்க கெப்பாசிட்டரை வந்து அந்த பேட்டரி கூட கனெக்ட் பண்ணியிருக்கும் போது அந்த பேட்டரியோட வோல்டேஜ் வந்து V0 இருந்து கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆனிச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணிட்டீங்க. அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படிங்கிற அந்த V0 அக்ராஸ் தி ஸ்பேஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஏன்னா நீங்க பேட்டரி ரிமூவ் பண்ணவே இல்லைல்ல, அப்போ ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா தானே இருக்கும். ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். பட் இட் இஸ் ஃபவுண்ட் எக்ஸ்பெரிமெண்டலி, அதாவது ஃபர்ஸ்ட் ஷோன் பை ஃபாரடே, தட் dielectric, when the dielectric inserted, the charge stored in the capacitor is increased by the factor. ஆல்ரெடி கியூ நாட்னு ஒரு சார்ஜ் ஸ்டோர் ஆனிச்சு, பட் அது இன்க்ரீஸ் ஆகுதான். அதை ஃபேரடே கண்டுபிடிச்சாரு. ஏன்னா நீங்க கெப்பாசிட்டர் இன்சர்ட் பண்ணும்போது கெப்பாசிட்டரோட டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற அந்த சொன்னோம்னா எப்சிலான் ஆர்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்டர்னால இந்த கியூ நாட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. தட் இஸ் கியூ சி கோட்டு எப்சிலான் ஆர் கியூ நாட், இப்படி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? வி நாட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கு, கியூ நீங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இதெல்லாம் தெரியுது. இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப சார்ஜ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்ப கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும்? வழக்கம்போல அது கேட்க வேண்டாம், அப்படிதானே? ஏன்னா கியூசி கோட்டு சிவி, சிசி கோட்டு கியூ பை வி. கியூ இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா சி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கியூ இன்க்ரீசஸ், சி இன்க்ரீசஸ். அந்த நியூ கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ எப்படி இருக்குன்னா, சிசி கோட்டு கியூ பை வி நாட் போட்டிருப்பாங்க. ஏன்னா வி நாட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், அதனால அதை போட்டிருப்பாங்க. ஆனா கியூ நாட் வந்து போடக்கூடாது. கியூவா மாறிட்டு டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணணும். கியூக்கும் கியூ நாட்டுக்கு உண்டான அந்த ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா என்ன போடுங்க? இதை போடுங்கன்னா எப்சிலான் ஆர் கியூ நாட் பை வி நாட். கியூ நாட் பை வி நாட்னா உங்களுக்கே தெரியும் என்னது? சி நாட். அப்போ சிசி கோட்டு எப்சிலான் ஆர் சி நாட். சி நாட்டோடைய வேல்யூவை எப்சிலான் ஆரால நீங்க மல்டி பண்ணா சி கிடைச்சு, அப்ப சி இன்க்ரீசஸ். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். செக் பண்ணிட்டு அப்புறம் எனர்ஜி பார்ப்போம். ஓகே, இப்போ நமக்கு வந்து கெப்பாசிட்டன்ஸ் இருக்கு,
சரி ஒவ்வொன்றா பார்ப்போண்ணே. ஃபர்ஸ்ட் பிளேட் சார்ஜை பார்ப்போம், அதுக்கப்புறம் வோல்டேஜை பார்ப்போம், எல்லாம் பார்ப்போம். வோல்டேஜ் இப்போ நீங்கள் வந்து வோல்டேஜை கொஞ்சோண்டு கொடுங்க. வோல்ட் மீட்டர் எடுத்துக்கிட்டேன். ஒரு 1.5 வச்சுக்கோங்க. நீங்கள் கம்மியாக வச்சீங்கன்னா கொஞ்சம் தெரியும், அந்த இன்க்ரீஸ் டிக்ரீஸ்லாம் தெரியும். சரியா? இந்த மாதிரி ஒரு ஒரு 0.868 வோல்ட்னு வச்சுக்கோங்க. ஓகே. பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு பிளேட் சார்ஜ் Q அப்படிங்கிறது இருக்கு, 0.77 × 10⁻³ இருக்கு. அக்ராஸ் த பிளேட் பார்த்தீங்கன்னா 0.868 அப்படிங்கிற வோல்ட் இருக்கு. நீங்கள் அதுதான் அந்த பேட்டரியோட வோல்ட்டை நம்ம செக் பண்ணியிருக்கோம். இப்போ டயல்ட்டை இன்சர்ட் பண்ணுங்க, என்ன நடக்குன்னு மட்டும் பாருங்க. இப்போ பிளேட் சார்ஜ் மட்டும் பார்க்கணும், Q நாட்டை மட்டும் பார்க்க போகிறோம். இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்போ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. எஸ், அப்போ சார்ஜ் இன்க்ரீஸ் ஆனதை நான் பார்த்துட்டேன். இது ஒன்றா ரைட். இப்போ இதை எடுத்துடலாம். அடுத்து இந்த வோல்டேஜ் நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே 0.86 வோல்ட் தான் இருக்கணும். டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணா என்ன நடக்கணும் சார்? வோல்டேஜ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கணும். பாருங்க, மாறவே இல்லை பாருங்க, அப்படியே தான் இருக்கு. அப்போ வோல்டேஜ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் நான் செக் பண்ணிட்டேன். எஸ், கரெக்ட். வந்துட்டு சார்ஜை பார்த்தேன், வோல்டேஜ் பார்த்தேன். இப்போ அடுத்து யார் இருக்கா? கெப்பாசிட்டர்ஸ். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. இங்கே வச்சுக்கிட்டேன், இது வெளியில நல்லா தள்ளி கொண்டு வந்துட்டேன். கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோம், அப்படின்னா தான் இந்த டிகிரிஸ் இன்க்ரீஸாக நீங்கள் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஓகே. இப்போ கெப்பாசிட்டன்ஸுக்கு நீங்கள் வென் பேட்டரி ரிமைன்ஸ் கனெக்டட் நீங்கள் இன்சர்ட் பண்ணும் போது, யார டைரக்ட் இன்சர்ட் பண்ணும்போது கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும் பை த ஃபேக்டர் ஆஃப் எப்சிலான் ஆர். பார்க்குமா? 0.89 இருக்கு பாருங்க, இன்க்ரீஸ் ஆயிட்டு பாருங்க. 4.43 அப்படிங்கிற மேக்ஸிமம் லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் நம்ம செக் பண்ணியாச்சு. குட். இதுவும் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிச்சு. இப்போ யார் இருக்கா? எனர்ஜி ஸ்டோர் மட்டும் இருக்கு. எனர்ஜி ஸ்டோர் மட்டும் இருக்கு. இப்போ சி நாட்னா எப்சலான் நாட் பை ஏ டி பை தெரியும். சினா எப்சலான் ஏ பை டி தெரியும். சார்ஜ்னா ஸ்டோர்டு எனர்ஜி, ஸ்டோர்டு எனர்ஜி அப்படின்னா 1/2 C0 V0² அப்படின்னு தெரியும். நம்மளுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் நம்ம போடுறேன், இங்கேயே போட்டுறேன், Q0² / C0 அப்படின்னு தெரியும். சரியா? ரைட் சார். இப்போ இந்த ஃபார்முலால நமக்கு சார்ஜும் இன்க்ரீஸ் ஆனிச்சு. இதுல பாத்தீங்கன்னா V வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், ஆனா இது இன்க்ரீஸ் ஆனிச்சு. இதுல பாத்தீங்கன்னா ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆனிச்சு. அப்படிதான் நம்ம பார்த்தோம். அப்ப ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆனா இது என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும். V0 ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், பட் சார்ஜும் கெப்பாசிட்டரும் சேஞ்ச். அப்ப டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சு. கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, C0 இல்ல, இப்ப என்ன ஆயிடுது? சியா மாறி. இப்ப இங்கேயே எடுத்துக்கலாம். கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இந்த ஃபார்முலா படி நம்ம போடும் போது எப்படி போடும்? U 1/2, ஏன்னா கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆனதுன்னா அதை சின்னு போடும். V0² ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்னால இதை எடுத்துருக்கேன், V0 எடுக்கலாம். 1/2 சிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம்? எப்சிலான் ஆர் C0 அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படிதான் அந்த ஃபார்முலா தெரியும், V0². இப்போ C0 V0², 1/2 C0 V0²னா U0 தெரியும். அப்போ எப்சிலான் ஆர் U0 அப்படின்னு நம்ம பண்ணிடலாம். U = எப்சிலான் ஆர் U0. அப்ப எது அதிகமா இருக்கும் இதுல? எப்சிலான் ஆர் ஏற்கனவே 1 விட அதிகம், அப்ப கண்டிப்பா U தான் அதிகம் U0 விட. கரெக்டா சார்? நீங்க இந்த ஃபார்முலா போட்டீங்கன்னா இந்த ஃபார்முலா போடலாமா? ஏன்னா இது இன்க்ரீஸ் ஆனிச்சு, இது இன்க்ரீஸ் ஆனிச்சா? கரெக்ட். அப்போ இது இன்க்ரீஸ் ஆனா இது டிக்ரீஸ்ல ஆகும் சார் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபார்மெட்ல இருக்கு. இவர் ஒரு டைம் லேசா லேசா இன்க்ரீஸ் ஆனாலும் அங்க ஸ்கொயர்ல இன்க்ரீஸ் ஆனதுனால நம்மளுக்கு வந்து டைரக்டா இந்த இன்க்ரீஸ்னால U0 நம்மளுக்கு வந்து, அதாவது நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய நம்ம டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணுவோம். ஏன்னா Q0 வந்து Q மாறிடும். அந்த கேஸ் வந்து சொல்றேன். சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது சார்ஜ் டபுள் மடங்கா இன்க்ரீஸ் ஆயிட்டாரு. அதனால கெப்பாசிட்டர் இன்க்ரீஸ் ஆனால சார்ஜ் குறையுமானா நமக்கு இந்த ஃபார்முலா என்ன இன்டைரக்ட்லி கொஸ்டின் இருக்கு. அப்படி குறையுமானா அப்படி குறையாது.
நம்ம அதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா அங்க சார்ஜ் டபுள் மடங்கா கூட்டிட்டார். அதனால நமக்கு வந்து இன்க்ரீஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். யூ நாட்டை விட இன்சர்ட் பண்ணும்போது சார்ஜ் கூடுனுச்சு, கெப்பாசிட்டர் இன்க்ரீஸ் ஆனுச்சு. ஸோ யூ நாட்டை விட யூ ஆஃப்டர் த இன்சர்ஷன் ஆஃப் டைஎலக்ட்ரிக் எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த கெப்பாசிட்டர் இன்க்ரீசஸ். இதையும் செக் பண்ணிடலாமா? இப்போ யாரை பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கெப்பாசிட்டன்ஸ் வேண்டாம், ஸ்டோர் எனர்ஜி மட்டும் வேணும். இங்கே வச்சுக்கிறேன் ஸ்க்ரீனில். இதை வந்து நம்மளுக்கு வந்து கெப்பாசிட்டன்ஸ் பிளேட்டு நீங்கள் வேணால் பார்த்துக்கலாம். ஏன்னா அதில் இன்க்ரீஸ் ஆகுது. பேட்டரியை நான் வந்து இன்னும் கனெக்ட் பண்ணியிருக்கேன் வோல்ட் மீட்டரை. அது வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டண்டாக இருக்கும். அது எல்லாத்தையும் சேர்த்தே பார்த்துக்கலாம். பாருங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸ்டோர் எனர்ஜி மட்டும் பார்க்கணும். பட் இது நான் முடிஞ்சு காமிக்கேன். ஃபர்ஸ்ட் வோல்ட் மீட்டர் பாருங்க, ரிமைன்ஸ் கான்ஸ்டண்டா இருக்கு. வி நாட் கான்ஸ்டண்டா இருக்கு. கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே. ஸ்டோர்டு எனர்ஜி ஆல்சோ இன்க்ரீசஸ். நீங்க பார்க்கலாம், வெளியில எடுக்கும் போது கம்மியாகுது, உள்ள கொண்டு போகும்போது உங்களுக்கு வந்து என்ன இன்க்ரீஸ் ஆகுது. கிளியரா? அப்ப எனர்ஜி ஸ்டோரை பத்தி நீங்க இப்போ படிச்சிங்களா? கிளியர்? ஓகே, ரைட். ஸோ இதை தான் நாம வந்து அந்த 5 மார்க்ல படிக்கிறோம். அண்ட் அதோடைய சம்மேஷன், அதாவது சம்மரிமாங்கல்ல, அதை கொடுத்துருப்பாங்க. என்ன சம்மரினா, நீங்க வந்து டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்றீங்க. 2 கேஸ்ல பண்றீங்க, இன்சர்ட் பண்றீங்க. 2 கேஸ். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி டிஸ்கனெக்டட்ல, ரெண்டாவது பாத்தீங்கன்னா பேட்டரி ரிமைன்ஸ் கனெக்டட்ல. சரியா? ரிமைன் கனெக்டட். ஸோ டிஸ்கனெக்டட்ல Q வந்து கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் இப்படி போட்டிருக்கேன். சரியா? V பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆனிச்சு. ஃபர்ஸ்ட் இந்த விட இப்போ டிக்ரீஸ் ஆயிடுச்சு. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிக்ரீஸ் ஆனிச்சு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிக்ரீஸ் ஆனால அந்த நம்ம உள்ள கொண்டு போய் பார்த்தோம், அந்த லைன்ஸ் கம்மியானுச்சு. ஞாபகம் இருக்கா? கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சு. ஸ்டோர்டு எனர்ஜி, அதாவது யூ அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆனிச்சு. சரியா? யூ வந்து டிக்ரீஸ் ஆனிச்சு. இந்த கேஸ்ல உங்களுக்கு பார்த்த இப்பதான் அவன் பார்த்தனால நல்ல ஞாபகம். சார் இது Q வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சு சார். எஸ். பட் V வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் சார். ஸோ நான் அதனால இப்படி போடுறேன், ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் சார். ஓகே. ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரிக் ஃபீல்டும் அப்போ மாறாது. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் மாறினா குறைஞ்சதுன்னா வோல்ட் மாறும்னு அர்த்தம், அந்த வோல்டேஜ். பட் அது மாறவே இல்லை. அப்போ V மாறலாம்னா E மாறல, E மாறலாம்னா V மாறல. ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் ரெண்டுமே. கெப்பாசிட்டன்ஸ் பார்த்தீங்க இன்க்ரீஸ் ஆனிச்சு. அந்த கிரீன் பாக்ஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சு. எனர்ஜி ஆல்சோ இன்க்ரீசஸ். ஃபைனலாக பார்த்தோம் அப்படிதானே? எனர்ஜி ஆல்சோ இன்க்ரீஸ். இதெல்லாம் அந்த சம்மில் கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ இது வரைக்கும் இன்னைக்கு போதும். மீதி உள்ள டாப்பிக்கை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் படிக்கலாம். எதுவும் டவுட் இருந்தால் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் அதை நீங்கள் கேளுங்க. நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இது போகிறோம். இதுக்கு ரிலேட்டடான சம்ம உடனே பண்ணிருங்க. நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம்னா சம்மெல்லாம் சேர்த்து சேர்த்து லாஸ்ட்டாக ஒரு 2 நாள் முன்னாடியோ 1 வாரத்துக்கு முன்னாடியே பண்ணுவோம். அப்போ நிறைய ஃபார்முலா மறந்துடும், நிறைய டென்ஷன் ஆயிரும். டென்ஷனாக பண்ணக்கூடிய எந்த ஒர்க்குமே நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியாது. டெய்லி 2 சமம் 1 சமம், ஏன்னா அவ்வளோ கம்மியாக தான் இருக்க போகுது, டோட்டல் புக்லேயே கம்மியாக தான் இருக்க போகுது. அதனால டெய்லி ஒரு 2 சமம் 3 சமம் நீங்கள் பண்ணீங்கனாலே ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் சக்ஸஸை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, ரைட். கிளாஸ் நினைச்சதை வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.